வணக்கம். நான் இருதயம் வல்லரசு. இன்று மக்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பாக உங்களோடு ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தோழர்களே, திருச்சபை என்பது மக்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சபையாகும். சற்றேறக்குறைய ஒரு 100 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் கூட இன்றைக்கும் கிறித்துவ நிறுவனங்களில் வரக்கூடிய வருமானங்கள், அரசாங்கம் நமக்கு கொடுக்கிற வருமானங்கள், அந்த நிறுவனங்களில் முதலீட்டுகளால் ஈட்டப்படுகிற வருமானங்கள், இப்படி மக்களால் செலுத்தப்படுகிற வரிகள், வருமானங்கள் போன்றவற்றை கணக்கிட்டு மக்களுக்கு அதனால் என்ன பயன் என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் பொருளாதார ரீதியாக பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள். அரசாங்கம் கொடுக்கிற வரியையும் கட்ட வேண்டும். திருச்சபை நிர்ணயிக்கிற பங்குகளில் நிர்ணயிக்கிற விழாக்கள், வரி முதலியவற்றை செலுத்த வேண்டும். இப்படி விபரம் தெரிந்த நாள் முதல் திருமணம் உள்ளிட்ட, துக்கம் உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளுக்குமே மக்கள் வரி செலுத்துகிறார்கள், காணிக்கை செலுத்துகிறார்கள், பணம் கொடுக்கிறார்கள். ஆனால் இது எல்லாமே மக்களிடத்திலிருந்து திருச்சபைக்கு செல்கிற வருவாயாக இருக்கிறதே தவிர, திருச்சபையிடத்திலிருந்தோ அரசாங்கத்திடத்திலிருந்தோ கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது இல்லை. எனவே இது குறித்து நாம் பேசாமல் கடந்து சென்று விட முடியாது. பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், பெரிய பெரிய கல்லூரிகள், பெரிய பெரிய தொண்டு நிறுவனங்கள், கிறிஸ்துவ தேவாலயங்கள், கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்கள், திருயாத்திரை தலங்கள், புனித தேவாலயங்களாக அறிவிக்கப்பட்டு விழாக்கள் எடுக்கிற அந்த விழாக்களில் வரக்கூடிய வருமானங்கள், இப்படி பல்வேறு வருமானங்கள் கிறிஸ்தவர்களுக்கு இருந்தும், ஆனால் இன்று வரை கிறிஸ்துவ நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குவதாக, பணம் இல்லாமல் இருப்பதாக, சம்பளம் போடுவதற்கு கூட பணம் இல்லாமல் இருப்பதாக சொல்கிறார்கள். குறிப்பாக ஒரு நிறுவனம் 150 ஆண்டுகள், 100 ஆண்டுகளை கடந்து விழாக்கள் எடுக்கிறார்கள். ஆனால் அங்கே பணி செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு, ஊழியர்களுக்கு, பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கே இன்றைக்கு மிகுந்த சிரமத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். இப்பொழுது மக்கள் மேம்பாட்டுக் கழகம் முன்வைக்கிற கேள்வி என்ன என்று சொன்னால், இத்தனை ஆண்டுகள் வருவாய் ஈட்டிய அந்த நிறுவனங்கள் மக்களுக்கு கல்வி கொடுத்தோம் என்கிற அந்த செய்தியை சொல்கிறார்கள். அதை நாம் மறுக்கவில்லை. அந்த நிறுவனங்கள் பல்வேறு விஞ்ஞான தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி மக்களுக்கு கல்வியை, அறிவை ஊட்டி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதையும் நாம் ஒப்புக்கொள்கிறோம். அதை நாம் மறுக்கவில்லை. ஆனால் அந்த நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய முதலீடுகள், அந்த நிறுவனங்களால் வந்த வருமானங்கள், அதற்கு அரசாங்கம் கொடுத்த பணம், மக்கள் கொடுத்த பணம், மாணவர்கள் கொடுத்த பணம், இவர்கள் கட்டிய அந்த ஃபீஸ் மூலமாக வருவாய் தந்த அந்த பணம், அந்த முதலீடுகள் எங்கே என்பதுதான் எமது கேள்வி. இப்படி ஒவ்வொரு துறையிலும் கிறிஸ்தவர்கள் பல்வேறு நிறுவனங்களை வைத்திருப்பதனால் பார்ப்பவர்களுக்கு இந்த நிறுவனங்கள் அனைத்தும் கிறிஸ்துவ மக்களுடையது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் எல்லா கிறிஸ்துவ நிறுவனங்களிலும் கிறிஸ்துவ மக்கள் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தாமல் எந்த பயனையும் அனுபவிக்கவில்லை. வெளியில் இருக்கக்கூடியவர்கள், பொதுமக்கள் என்ன தொகையை செலுத்துகிறார்களோ அதே தொகையை செலுத்திதான் கிறிஸ்துவ மக்களும் இந்த நிறுவனங்களில் பயனடைகிறார்கள். அப்படியானால் இந்த கிறிஸ்துவ நிறுவனங்களால் இந்த கிறிஸ்துவ மக்களுக்கு என்ன பயன், என்ன வருமானம் என்கிற ஒரு கேள்வி எழுவதை இதுவரை யாரும் பேசாமல் இருக்கிறார்கள். நமக்கு ஏன் வம்பு? இதையெல்லாம் பேசி யாரிடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டும்? தேவையில்லாமல் நமக்கு எதற்கு வம்பு என்று ஒதுங்கி போகிறார்கள். ஆனால் மக்கள் மேம்பாட்டுக் கழகம்
மக்களுக்காக, பேசாதவர்களுக்காக பேசும், கேட்காதவர்களுக்காக கேட்கும், போராடாத மக்களுக்காக போராடும். இவைகளை எதிர்த்து கேட்பதுதான் மக்கள் மேம்பாட்டு கழகத்தினுடைய முக்கியமான செயல்பாடாக இருக்கும் என்பதை தெரிவித்து நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம்.